ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிரடி கேஸ் பார்க்க போகிற சிரடி கேஸையில் மறுபடியும் மீனா கிச்சன்லேயே நின்று அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. இதே எபிசோட் எத்தனை தடவை எடுப்பீங்கன்னு பார்த்தா கிச்சனை மட்டும் தான் மாற்றிருக்காங்க போல. அதாவது பாட்டி வீட்டிலேருந்து இப்போ இந்த கிச்சனுக்கு வந்தாச்சு. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே குட்டம் ஒன்றுச்சு குறுக்கலையா மீனான்னு சொல்லிட்டு எட்டிக்கிட்டு பார்க்குது. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா மனசாட்சி வெளியே வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஷேடோவில் நின்று கேட்டுட்டு இருக்காங்களாம்மா. கடைசியில் அவங்க ஏதோ சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்ச உனக்கு உண்மையாக அன்பாக பார்த்துக்கிற உன்னோட மாமனார் உன்னோட புருஷனுக்கெல்லாம் இப்படி நீ துரோகம் பண்ணுறியேமான்னு சொல்லிட்டு நறுக்கு நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கிடைச்சிருச்சு. இது கேட்ட உடனே ஷானியை முக்கி செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மீனாவோட ரியாக்ஷன் சான்னு கண்ண பக்கம் ஒரு பக்கம்னு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் வெளியே வராங்க. வெளியே வந்து என்னன்னாலும் இப்படி ரோஹிணி வந்து கிருஷ்ண காமிச்சு மிரட்டாலே என்ன பண்ணுறது, கிருஷ்ணக்காக இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும்னு சொல்ல ரோஹிணி வந்து நீ என்ன நினைக்கிற, ரோஹிணி வந்து சூசைட் பண்ணிப்பா, நான் வாய்ப்பே இல்லை, அதை வச்சு உன்னை மிரட்டா, இது கூடவா உன்னால் கண்டுபிடிக்க முடியல, மூளையே இல்லாத முட்டாளான்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுது அவங்களோட மனசாட்சி. ஐயோ மனசாட்சி இந்த அளவுக்கு கழுவி ஊற்றி இப்போதான்டா தடவை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி சொல்லிடுன்னு பராண்டிட்டு இருக்கும்போது உடனே எட்டி பார்த்துருச்சு நம்ம ரோஹிணி ஒரு பக்கம். ஐயா இந்த பொண்ணுக்கு வேற வேலை இல்லை, உண்மையை சொல்லிடாதீங்க என் உயிரும் என் பிள்ளையோட உயிரும் உங்கள் கையில் தான் இருக்குது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அடே அப்பா தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரோஹிணி ஒரு பக்கம் மனஜை கூட்டிகிட்டு எங்கே கிளம்புறாங்க, அந்த ஃப்ளாட்டுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அந்த ஆன்ட்டியோட ஆஃபீஸ்க்கு போக. அங்கே ஒரு பக்கம் செக்கை நீட்டை வாங்கிட்டாங்க. ஆஹான்னு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. வாங்கிட்டு இவங்க ஹாப்பியாக வராங்க. இன்னொரு பக்கம் மீனாவையே காமிக்கிறாங்க, சோகத்தில் இருக்காங்க. இங்கே இது நடந்தாலும் நம்ம பார்வை காமிக்கிறாங்க. பார்வதி ஒரு பக்கம் அவங்களோட வியூஸ் வேற லெவலில் போகுதுன்னு சொல்லிட்டு கேக் எடு கண்ணா கொண்டாடு கண்ணான்னு கொண்டாட சிந்தாமணி கிட்ட சொல்லி கெடுத்து விட பார்க்குது இந்த விஜயா கரடி மூஞ்சுவா.